சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமர் காலிதுக்கு ஆதரவு தெரிவித்த நியூயார்க் மேயருக்கு பாஜக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரான உமர் காலித் பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை சட்ட திருத்தச் சட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் இந்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் 53 நபர்கள் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த கலவரம் தொடர்பான வழக்கில் உமர் காலித் உட்பட 15 நபர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 2020ஆம் ஆண்டு உமர் காலித் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை ஜாமீன் கூட வழங்கப்படாமல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஜாமீன் வழங்க பலமுறை அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே நியூயார்க் நகரின் மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் அவர் பதவியேற்றார். நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயராக அவர் தேர்வு செய்யப்பட்டது உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த ஜோஹ்ரான் மம்தானி உமர் காலிதுக்கு எழுதியுள்ள கடிதத்தை உமர் காலிதின் மனைவி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார். அதில் கசப்புணர்வு ஒரு மனிதனை அழித்து விடாமல் தடுப்பது முக்கியம் என்று நீங்கள் கூறிய வார்த்தைகளை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் என்றும் நாங்கள் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் நியூயார்க் மேயரின் இந்த கடிதத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா, ஜோஹ்ரான் மம்தானியின் செயல் கண்டனத்துக்குரியது என்றும் இந்தியாவின் இறையாண்மைக்கு யாராவது சவால் விடுகிற போது 140 கோடி மக்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து நிற்பர் என்று கூறியுள்ளார். மேலும் இந்தியாவின் உள் விவகாரங்களில் யாராவது தலையிடுவதையும் குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதையும் இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்தியாவின் ஜனநாயகம் மற்றும் நீதித்துறை குறித்து வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் கேள்வி எழுப்புவதையும் இந்தியாவை துண்டாக்க நினைக்கும் குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடுவதையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.